இன்றைய நற்செய்தி வாசகம் திருத்தூதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது தன்னிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவனுடைய மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்குமாறு ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவரது காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, நான் எல்லாவற்றையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளன் தலைவர் அவர் மீது பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் கடன் பட்டிருந்த 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த ஒருவனை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அப்பணியால் அவரது காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது அவனது கடன் முழுவதையும் திருப்பி அடைக்கும் வரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டு மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவை எல்லாவற்றையும் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, கொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் உனது கடன் முழுவதையும் நான் தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்றார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அவனது கடன் முழுவதையும் திருப்பி அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் உள்ள என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்.